வணக்கம் ஹால். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் 4ஓட அட்வென்ச்சர் காம்போ தான் வாங்கியிருந்தோம். ஸோ அட்வென்ச்சர் காம்போவில் இந்த பேட்ரி கேஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக வரும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஸ்டிக் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் முக்கியமாக பேச வேண்டியது வந்து இந்த ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு இருந்தேன். என்னென்னா இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நிறைய பேர் சொல்லலை. ஸோ நம்ம என்னங்கிறத இதில் பேசுவோம் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்ரி கேஸ் பற்றி நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது இது வந்து நமக்கு 3 பேட்ரிஸ் வந்துடுது. வேறு ஸ்டாண்டர்ட் காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ரி தான் வரும். அதுக்கும் இந்த போர்ட் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன் ஸ்டாண்டர்ட் காம்போ. அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 அந்த மாதிரி தாங்க வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரி பண்ணுறதுக்கு இப்போயே நீங்கள் வந்து ஒரு 3 பேட்டரிஸ் இருக்கிறனால அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்கிறனால ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போது ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் விலாக் எடுக்கிறீங்க, நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே இதுதான். என்னன்னா இப்போது ஒருவேளை இப்போ பேட்டரி கேமராவில் போட்டிருக்க பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து இங்கே சார்ஜ் இதில் போட்டுட்டு இன்னும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரீன் லைட் இப்போ எரியுது பார்த்தீங்களா, இப்போது இந்த க்ரீன் லைட் எரியுது அப்படின்னா இது வந்து பேட்ரி வந்து ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இதே இது ஆரஞ்சு கலரில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 to 80% அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அர்த்தம். அதே இது ரெட் கலரில் கூட மாறும். ரெட் கலர் எப்போ மாறணும், 20%க்கும் கம்மியாக இருந்ததுன்னா 20%. ஸோ அது வந்து 20% இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கூட இது ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளோ பேட்ரி இருக்குது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து எஸ்டி கார்டு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல் தான். இப்போது நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஏதாச்சும் எங்கேயாச்சும் எஸ்டி கார்டு வைக்கிறதுக்கு இதிலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து எங்கே இருந்தாலும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூனிவர்ஸில் இப்போ அது எல்லாமே ஆகிட்டுக்கனால அது ஒரு இது. இன்னொரு பிக் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் பேக்கப் என்ன சொல்கிறது பேக்கப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பவர் பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன், இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரிவர்ஸ் வந்து சார்ஜிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அட்வான்டேஜ் கொடுத்ததுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜை அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கலாம், சால்வ் பண்ணியிருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போது இந்த கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்னென்ன நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து டிடபிள்யூஎஸ் வந்து நம்ம வந்து எப்படி சார்ஜ் போடுவோம். இப்போது ஒரு வேளை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் இல்லைன்னா நம்ம போடுவோம், அது சார்ஜ் ஆயிரும். வேற இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே தான் இருக்கும். சார்ஜ் வந்து ரீசார்ஜே ஆகாது. என்னென்னா அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து பவர் கொடுக்காத வரையும் இது அப்படியே தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், சும்மா ஏதாவது ஷூட் பண்ணுறோம், ஒரு வேளை பேட்டரி 10 ஆகிடுச்சு இதில் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம்னா அப்படி ஆகாது. இது வந்து டிடபிள்யூஎஸ் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கண்டக்டர் மாதிரி தான் இது வந்து யூஸ் ஆகுதே தவிர இது எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிடபிள்யூஎஸ் மாதிரி ரீசார்ஜபிள் போர்ட் மாதிரி இது உங்களுக்கு கிடையாது. ஸோ அதுதான் ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இவங்க இந்த ரிவர்ஸ் பேக்கப் அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்ததுக்கு இவங்க வந்து இந்த பேட்டரியவே ரீஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் தான் இருந்திருக்கும். எனக்கு இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இதில் வந்து நான் ஃபீல் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சரியாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. பட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர் மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கையோடு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காம்போ கம்பேர் பண்ணும்போது அட்வென்ச்சர் காம்போவில் நமக்கு 3 பேட்டரிஸ் வந்துடுது. அதே மாதிரி இப்போது எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு டே எடுக்கிறேன் அப்படின்னா 2 பேட்டரிஸ் தான் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் ஆகும். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வந்து ஃபுல்லி சார்ஜோடு தான் இருக்கும்.
இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு தான் எனக்கு தேவையுமே பட்டுச்சு. நீங்களும் மேபி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் ஒரே ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து ரிவர்ஸ் பேக்கப், அதாவது ரிவர்ஸ் பவர் பேங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ண கொடுத்ததுக்கு பதிலாக இந்த பேட்டரியவே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் பயங்கர அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் வந்து இது நிறைய பேர் நான் பார்த்தேன், ஏன்னா இது எனக்கே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தெரியல. ஸோ நான் வந்து ஒருவேளை நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்கும் போல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அப்புறம் ரிசர்ச்லாம் பண்ணேன். ரிசர்ச் இந்த சென்ஸ் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, ஓகே இது இந்த மாதிரி கிடையாது, அதாவது TWS மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்டக்டர் மாதிரி தான் யூஸ் ஆகுது, அதாவது சார்ஜ் போடுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சுக்கோங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.